இப்பயே போட்டு உடைச்சிட வேண்டியதான். ஐயோ என்ன அழுக்கு, கொஞ்ச நாள் இப்படி அழுக்கா வீட்டுக்குள்ள. வா என்ன அழகு பாரு போட்டா. இந்த பிரபு பைய போயிட்டான்னு கண்ணெல்லாம் சவந்து இருக்கு. இது எதுக்கு எனக்கு இப்ப முறைக்கிறான்? ஒருவேளை மெட்டி காட்டுறது நான் தான் தெரிஞ்சு போச்சோ. ஐயோ போச்சு, இன்னைக்கு என்னை பிரிச்சு பேச போறான். போகல, பிரபு அமெரிக்காவுக்கு போகல. அதனாலதான் எனக்கு இந்த சந்தோஷம். புரிதா? அப்புறதா அப்புறதா அப்புறதா. பிரபு பிரபு போறியா? எப்படி? அது வந்து நான் சொன்னா தெரியுமா? அதுக்கு ஒரு காரணத்தை வர சொன்னா. எப்படின்னா இப்படி. ஆமாமா, இது எப்படி உக்குட்டா? குமாரே குமாரே, கடவுள் இருக்கிறான் குமாரே. நீ என்னதான் தடகல்ல போட்டாலும் அத ஆண்டவன் படிகள்லாம் மாத்திடுவான். நான் என்ன பண்ண? தனம் ஆனாங்கிறது டான்ஸ் எல்லாம் விடாத. நான் தூங்கி இருக்கும்போது என் கால்ல இருந்து மெட்டிய நீ தானே கழட்டின. அதுவும் இல்லாம இத கொண்டு போய் பிரபு கையில நீ தானே குத்த. சொல்றா. சொல்லுன்னு சொன்ன. சத்யா என்ன மன்னிச்சிரு சத்யா, என்னைய கொன்னுடாத சத்யா. சத்யா உனக்கு நான் நாய் மாதிரி. இனி அப்ப நீ அடிக்கலாம், என்ன கொல்லலாம், என்ன குத்தலாம், உனக்கு உரிமை இருக்கு. கோத்து என்ன வேணா பண்ணலாம், அதனால கொன்னுடாத கொன்னுடாத. சத்யா உனக்கு போர் அடிச்சா என்ன யார் அடிப்பா? ஐயா கொன்னுடாத கொன்னுடாத சத்யா, ப்ளீஸ் சத்யா, வேண்டாம் சத்யா. சத்யா என்ன கொன்னு விடாத சத்யா. சத்யா கொலை பயப்படாத, நான் ஒன்னும் அடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னாலதான் என் பிரபு உயிர் தப்பிச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம ஊருக்கும் போகாம இருக்கிறான். எப்படி? சார் உங்க பேக்ல என்ன இருக்கு? ஏன் என்னாச்சு? சார் உங்க பேக்ல ஏதோ மெட்டல் இருக்கிற மாதிரி சவுண்ட் வருது. அது என்னன்னு தெரிஞ்சாகணும். இப்படிதான் நீ வச்ச கண்ணி வெடி உனக்கு ஆப்பாயிருச்சாடா.
மெட்டியால தான் அமெரிக்கா ட்ரிப் கேன்சல் ஆகி பிரபு திரும்ப வந்துக்கிறான். இந்த மெட்டிய மட்டும் நீ கொண்டு போய் அங்க வைக்காம இருந்திருந்தானா என் அவள் பேபியா நோட்டு போயிருப்பான். தேங்க்ஸ் சிவா. வாழ்க்கையில நீ எனக்கு தடவையா ஒரு நல்லது பண்ணிக்கிற. ஆட்டத்தை போடுமா. சத்யா, சத்யா, பிரபு எங்க? வாங்க நித்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, என்னத்துக்கு வர சொன்னியா? அதெல்லாம் இருக்கட்டும், பிரபுன்னு கூப்பிட்ட உடனே நீங்க எதுக்கு திரும்பி பாத்தீங்க? அது ஒன்னும் இல்ல, சும்மா யதார்த்தமா திரும்பினா. அது பார்க்கல, வேற யாரையோ பிரபுன்னு கூப்பிடுறாங்க. சரி, அதை விடுங்க. ஆமா, உங்க ஃபேஸ்ல என்ன இவ்ளோ சந்தோஷம்? பிரபு சார நினைச்சுதானே? அது ஆமா, விபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறாங்களா, அந்த சந்தோஷம் தான், வேற எதுவும் இல்ல. ஏன் அவரு அமெரிக்கா போகாம இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அது சந்தோஷம் தான். அது ஏன்னா பிரபு இங்க இருந்தான்னா நான் ஈஸியா ஸ்பான்சர் வாங்கிடுவேன்ல, அதான். ஆமா, பிரபு நீங்க பாத்தீங்களா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரேன். ஓ, எப்படி இருக்கிறான்? தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்? நர்ஸ், அவன் சித்தி யாரும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் சில ஹெல்ப்புக்கு ஆம்பளையா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சில விஷயங்களுக்கு மட்டும் நெருக்கமானவங்க தேவைப்படுவாங்க இல்லையா? நீங்க ஏன் போய் ஹெல்ப் பண்ண கூடாது? நானா? நீங்க வேற, நான் போனா அவன் சங்கடப்பட மாட்டானா? மத்தவங்களும் நீங்களும் ஒன்னா. 1000 பிரச்சனை இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு வைஃப் பக்கத்துல இருக்கிறான்னு நினைக்கும் போது வர பலம் வேற எதுவுமே கொடுக்காதுன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாமே. எனக்கு ஒன்னும் அதுல பிரச்சனை இல்ல. ஆனா பிரபு என்ன பார்த்தாலே சண்டைக்கு வரானே. நம்ம நான் தான் அவனை அமெரிக்காவுக்கு போக விடாம தட்ட மாதிரி நினைறான். இப்ப போய் ஹெல்ப் பண்ணா நான் அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு நினைச்சுப்பான். எதுக்குங்க இந்த அக்கா போரு? அவரு சண்டை போட்டா போட்டுட்டு போறாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவரு சண்டை போட்டா போட்டுக்கட்டும். எவ்வளவு நேரம் தான் சண்டை போடுவாரு? நீங்க இந்த மாதிரி சமயத்துல நீங்க அவரு கூட இல்லாம இருந்தா எப்படிங்க? அது ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து பெட்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட 10 வருஷமா பேசாம இருந்த புருஷன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னதும் ஓடி வந்து பாத்துக்கிறாரு. உங்களுக்கு என்னங்க? இல்லங்க, நான் அப்படி சொல்ல. இருந்தாலும்
ஃபங்க்ஷன்ல நீங்க 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு பிரபு சார் ஓடி வரலையா? நீங்களும் அதே மாதிரி உங்க அன்பை திருப்பி கொடுங்களேன். சத்யா, தயவு செஞ்சு போங்க. பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத அனாதையா அவரு. நீங்க இல்ல. சத்யா, தயவு செஞ்சு போங்க. பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத அனாதையா அவரு. நீங்க இல்ல. அமுல் பேபி, எப்படி இருக்குது என் கெட்டப்பு? நல்லா இருக்குதா? நித்யாவை பாத்துக்கினே என்னாண்ட வேஷம் போட்டு ஏமாத்துறியான்னு சண்டை போட்டல. ஆனா இப்ப நான் உண்மையாவே வேஷம் போட்டு உன்னை ஏமாத்த போறேன். ஏமாத்தினாலும் உன் பக்கத்திலேயே இருந்தா எனக்கு அதுவே போதும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? அது காய்ச்சல் இருக்கான்னு பார்த்தேன். எங்க 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 எனக்கு ஆக்சிடென்ட் தாங்க ஆச்சு. எனக்கு தெரியாதா? நீங்க பேசாம இருங்க. இப்போ என்ன பண்றீங்க? இதையும் எப்படி துடிச்சிட்டு இருக்குன்னு பாக்குறேன். ஏங்க, அது ஸ்டெத்தோஸ்கோப்ல தானே பாப்பாங்க. நான் கையிலேயே பாப்பேங்க. கையிலையா? சிஸ்டர், என்ன மாத்திரை சாப்பிடணும் சொன்னாங்க. அது எந்த மாத்திரை? இங்க பாருங்க, சிஸ்டர் எல்லாம் கூப்பிடாதீங்க. ஏதோ அக்கா தங்கச்சியை கூப்பிடுற மாதிரி சங்கடமா இருக்கு. நீங்க என் பேரை சொல்லியே கூப்பிடலாம். பேரா? சரி, உங்க பேர் என்ன? சத்யா. சத்யாவா? அது சத்யபிரியா. சுருக்கமா நீங்க என்ன சத்யான்னு கூப்பிடலாம். இல்ல இல்ல, நான் சுருக்கமா பிரியான்னு கூப்பிடுறேன். எப்படி இருக்கு காலு கையெல்லாம்? இல்ல இல்ல, நல்லா இருக்கா? ஓகே. எனக்கு கைதான் வலிக்குது. கையெல்லாம் தூக்க முடியலையா உங்களால? இல்ல, ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் பெயினா இருக்கு. இங்கயா?
செய்யறது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்னா? அது எப்படி சொல்றது, அது நீங்க என் பக்கத்துல வந்தாவே பொண்டாட்டி மாதிரி இருக்கா? சும்மா சொன்னேங்க. ஏன் உங்க தலையெல்லாம் கலைஞ்சு கிடக்கு? நல்லா சீவி நீட்டா இருக்க வேண்டியதானே? அம்மா, ஏன் நீங்க தனியா இருக்கீங்க? உங்களுக்கு வைஃப்லாம் இல்லையா? இருக்கா, ஆனா இல்ல. அப்படின்னா இப்போ உங்க பொண்டாட்டி உங்க பக்கத்துல இருந்தா எவ்வளவு அக்கறையா பாத்துப்பாங்க. பொண்டாட்டியோட அருமை அவங்க இல்லாதப்பதான் தெரியும். டாக்டர், யார் மணி? டியூட்டிக்கு புதுசா? ஆமா, நியூ ஜாயிண்ட். அப்ப இந்த இன்ஜெக்ஷனை நீயே போடு. இன்ஜெக்ஷனா? என்னம்மா யோசிக்கிற? போடு. பெரிய பெரிய கத்தி எடுத்து குத்திக்கிறான். தம்மா துண்டு ஊசிய குத்துறதுக்கு இவ்ளோ பயமா இருக்குதே. என்னம்மா எங்க குத்துறதுன்னு வாஸ்து பாத்துட்டு இருக்கியா? சீக்கிரம் போடுமா. தோ டாக்டர், தோ எடுக்கிறேன். ஏங்க, என்னங்க இது? எனக்கு எத்தனையோ பேர் ஊசி போட்டிருக்காங்க, ஆனா உங்களை மாதிரி யாருமே போட்டது இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. ஊசிய நான் பெட்ல போட்டா உனக்கு புறா வலிக்கும். சூப்பருங்க. ஓகே, குட். மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துடுமா? பாத்துக்கோ, வா. தப்பிச்சண்டா சாமி. என்னாச்சு? போணும். அத சொல்ல வேண்டியதானே? நான் அதுக்கு இருக்கேன். அப்போ வாங்க. விடுங்க, நானே போய்க்கிறேன். நானும் வரேன். ஏங்க, எப்படிங்க? நான் ரெஸ்ட் ரூம் போறேன். நீங்க லேடி, எப்படி உள்ள? ஏன் என்ன நீங்க வேற ஆளா நினைக்கிறீங்க? என்ன உங்க மனைவி மாதிரியே நினைச்சுக்கோங்க. இல்ல வேணாம், நான் நர்ஸாவே நினைச்சுக்கிறேன். சரி சரி, வாங்க. பாத்து பாத்து. இப்படிதான் இதை நாள் பூரா போட்டு நிறுவதோ தெரியல.